வெல்கம் டு HBAJ கிரியேட்டிவ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படின்னா நம்ம ஒரு இங்கிலீஷில் வந்து எக்ஸ்போர்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம கொண்டு போகணும். கீழேருந்து மேலே ரெண்டு சைட்லேருந்து ஆப்போசிட் இந்த மாதிரி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து அந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து செயின் கொடுக்கும். அதுக்கு நம்ம எடுத்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நம்ம திரும்ப செயின் போடுறோம். ஆப்போசிட் சைடில் பக்கத்தில் போடுறோம். உங்களுக்கு தெளிவாக பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம ஆப்போசிட் சைடாக மாறி நம்ம கொண்டு வரணும் இந்த ஸ்டிச்சுக்கு. இது வந்து பட்டர்ஃப்ளையில் டைப் 1 அண்ட் டைப் 2. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைப் 1. செயின் போடுறோம், மேலே கொண்டு போய் செயின் போடுறோம். அதே போல் கீழே கொண்டு வந்து செயின் வந்து ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். பார்த்து ஸ்டிச்சை மாறி நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு வரோம். ஆப்போசிட் சைடில் போடுறோம், செயின் போட்டு எடுக்கும். ஆப்போசிட் சைடில் செயின் போடுறோம். அப்புறம் இந்த சைடில் போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் எந்த ஷேப்பில் இருக்கும், பட்டர்ஃப்ளை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நேர் ஆப்போசிட்டில் கொண்டு வந்து செயின் போடுறோம். செயின் போட்டு க்ளோஸ்அப்பில் இருக்கனால கண்டிப்பாக கிளியராக தெரியும். அது பக்கத்துலேயே செயின் திரும்ப போடுறோம். நம்ம அந்த ஸ்டிச் அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட செயினுங்க பக்கத்தில் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். ஆப்போசிட்டில் எடுத்து செயின் ஸ்டிச் போடுறோம். பக்கத்துலேயே செயின் ஸ்டிச்சு நம்ம போடுறோம். ஆப்போசிட் சைடில் சேம் இந்த மாதிரி போடுறோம் செயின் ஸ்டிச். ஆப்போசிட் சைடில் போட்டு செயின் எடுத்து போடும். சேம் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்து கற்றுக்குவோங்க. பேசிக் லெவலில் வந்து இன்னும் ஒரு ஸ்டிச் தான் இருக்குது. அதாவது த்ரெட் ஒர்க்கில் ஒரு ஸ்டிச் இருக்குது. அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பீட் ஒர்க்குக்கு நம்ம பேசிக் லெவல் போக போகிறோம். த்ரெட் ஒர்க்கு கற்றுக்கும் போது என்னென்னா நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். த்ரெட் ஒர்க்கில் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் செயின் கொடுக்குறோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே செயின் கொடுத்து செயின் பக்கத்தில் கொடுக்கும். ஆப்போசிட்டில் சைடில் செயின் போட்டு கொடுக்கும். இது வந்து ப்ளவுஸோட நெக்கில், அதாவது நம்ம வந்து நெக் டிசைன் நம்ம போடும்போது அதில் போடும்போது நல்ல அழகாக காமிக்கும். நமக்கு வந்து த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளவுஸோட உழைப்பும் அதிகமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நமக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஆப்போசிட் சைடில் செயின் கொடுத்து நேர் ஆப்போசிட் சைடில் கொண்டு வரோம். செயின் கொடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எப்படி போடுறேன்னு. செயின் போட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம செயின் இப்போ பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து சாரீ வந்து டபுள் கலரில் இருக்குன்னா நமக்கு வந்து ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் கொடுப்போம் ஒரு ஸ்டிச், அதுக்கு ஒரு த்ரெட்டு, அந்த மாதிரி நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்டிச்சஸ் போடும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த டிசைன் நம்ம இது பார்த்திங்கன்னா அடியில் உள்ள த்ரெட்டு வந்து ஃபினிஷ் ஆகி வந்துடுச்சு. அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணினேன். அந்த இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வேறு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஆனால் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், இல்லைன்னா அதை காமிச்சிருக்கலாமா இருந்து. வீடியோவில் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா அது இதாகிட்டு. செயின் கொடுக்குறோம். இப்போ வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சைடு சுற்றி வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பீட் ஒர்க் கொடுத்தா நம்ம இன்னும் ஹைலைட்டாக கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்னொரு ஸ்டிச்சஸ் நம்ம கொடுப்போம். அதை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த க்ரீன் கலரில் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா நடுவில் வந்து என்னது சின்ன சின்ன பீடு. இப்போ வந்து பீடு எடுத்து கூட நம்ம எல்லோ கலரில் இந்த இது எடுத்துருக்கேன்னா அதற்கு பதிலாட்டு பீடு எடுத்து 2 செயின் போட்டு அதை ஃபுல் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து பீடு, அதாவது இப்போ நம்ம கொடுக்குற ஸ்டிச்சில் பீடு கூட கொடுத்து நம்ம பண்ணலாம். செயின் போட்டு அதை மொத்தமாக எடுத்து அப்படி இல்லை அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடி கலரில் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் கொடுத்துரும். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதை சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கலாம், இல்லைன்னா பீடு கொடுக்கலாம். நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு கொடுத்துட்டேன், வீடியோவில் இதாக மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.